அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போட்டுட்டு வரேன். ஸோ எவ்ரி வீக் வெட்னஸ்டே, சண்டே வந்து இந்த டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 3 அதாவது ரிக் அண்ட் ஃபீல்டு தியரி வெக்டார் ஸ்பேஸ் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான கூகுள் ஃபார்ம் தான் அது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த 5 புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீன்னு. ஸோ இமீடியட்டாக அந்த 5 புக்லெட் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் டிடிஎல் சொல்யூஷன். இந்த காம்போ புக்லெட் வாங்குறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட்டை ரிசீவ் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் பிஃபோர் வீக் வந்து நான் கண்டென்ட்டை கொடுத்துருவேன், நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன சொல்லியிருக்கேன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வெக்டார் கால்குலஸ் அது பேஸ் பண்ணி எல்லா கொஷின்ஸுமே கேட்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சிலபஸ்க்கு நீங்கள் படிக்க ரெடி ஆகிடுங்க. ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக இந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன லெவல் ஸ்டாண்டர்டாக கேட்கணுமோ அந்த லெவல் தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ தரமாகவும் இருக்கும். ஸோ இமீடியட்டாக இந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. ரெண்டாவது அந்த எம்சிக்யூ புக்லெட் வந்து தரமாக இருக்கும். அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துட்டேன், சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே இருக்கும். அது நீங்கள் ஓனாகவே படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட்டில் தான் அந்த 6000 ப்ராப்ளமும் இருக்கும். ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸோட டீட்டெயில் சொல்யூஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 6000 ப்ராப்ளமும் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் நான்றது நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கொஷின் புக்லெட்டை நான் மொத்தம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ புக்லெட் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ இதுதாங்க யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ரிங் அண்ட் வெக்டார் ஸ்பேஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இசட்என் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் அந்த எண்ணம் வந்து ப்ரைமாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இந்த இது ஓகே. நெக்ஸ்ட் கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்ஃபிசம் இஸ் என்னவா இருக்குன்ற சொல்கிறேன். ஸோ கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்ஃபிசம் ஆல்வேஸ் ஐடியல். ஸோ குரூப் ஹோமோமார்ஃபிசம் சப் ரிங்காக இருக்கும், ரிங் ஹோமோமார்ஃபிசம் வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ இதுதான் இங்கே வந்து ஸ்பெஷல் கேஸு, ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து விச் ஒன் இஸ் அ மேக்ஸிமம் ஐடியல் சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர்ஸ் ப்ரைமாக இருந்தால் மேக்ஸிமம் ஐடியல். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து ரெகுலராக என்னுடைய கிளாஸஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் பார்த்தாவே போதும். நீங்கள் பெருசாக போயிட்டு வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும், அது டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு சேனலோட பிளேலிஸ்ட்டை பாருங்கள், நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்து அந்த காம்போ ப்ரைஸ் மெட்டீரியலை கையில் வச்சுக்கணும். அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 3 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த 3 புக்லெட் நீங்கள் வாங்கி படித்தாவே போதும், என்டையர் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் என்னன்னு பார்த்துப்பீங்க. ஸோ அவ்வளோ தரமாக ரெடி பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து இந்த ஃபார்முலா புக்லெட் இருக்கு பாருங்க, சாப்டர் வைஸ் ஒர்த்தாக இருக்கும். கம்ப்ளீட்டாக 10 சாப்டருக்குமே அந்த ஃபார்முலா புக்கில் வந்து முழுமையாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டுமே ஒன்று போட்டேன். 2023 நடந்த யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமோடைய சொல்யூஷன் புக்லெட் இதுவுமே ரெடியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த காம்போவை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வாரத்தில் 2 நாள் நடக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லியுமே டெஸ்ட் போடுவேன். ஸோ டெய்லி டெஸ்ட்டுக்குமே நீங்கள் ரெடி ஆகிடலாம். இங்கே பாருங்கள், ஐஸ் மேக்ஸிமல்னா ஆர்மட் ஐஸ்னாவாக இருக்கும், ஃபீல்டாக இருக்கும். சப்போஸ் இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் இது வந்து உங்களுக்கு ஐஎஸ் ப்ரைம் ஐடியில் இருந்தால் ஆர்மட் ஐஸ் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். ஸோ அதுவுமே தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் வந்து எவ்ரி ப்ரைம் ஐடியில் வந்து மேக்ஸிமம் ஐடியலாக இருக்கும். அதுவுமே நீங்கள் முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ இதெல்லாமே நான் வந்து கோர்வையாக கொடுத்துருவேன். நீங்கள் எதை படித்தாலும் கொஷினாக இருக்கும். அப்போ எதுவுமே நீங்கள் வந்து மெட்டீரியல் போயிட்டு நீங்கள் ஒரு நீங்கள் கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மெட்டீரியல் லைன் பை லைன் படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க, எந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன லெவலுக்கு எக்ஸாம் எழுதுனாலும் சரி, அதில் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தியா, அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அப்போ எதுவுமே மிஸ் ஆகாதுன்ற. ஸோ கொஷின் பேட்டர்னா இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நான் கொஷின்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக இந்த கொஷின் கலெக்ஷனுமே இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லெவல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. விச் ஒன் இஸ் அ ப்ரைம் ஐடியல் இசட்ல ப்ரைம் நம்பராக இருந்தால் ப்ரைம் ஐடியல், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பீஸ் ஆஃப் ப்ரைமாக இருந்தால் பை ஆஃப் பீஸ் ப்ரைம் ஐடியலி இசட்னு சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன், ஆர் ஆஃப் எக்ஸ்னா ஆர் இன்டெக்ரல் டொமைன் இருந்தால் ஆர் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். ஆர் ஃபீல்டாக இருந்தாலும் அது இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது பாலினாமியல் ரிங்கு, ஆர்ன்றது ஜென்ரல் ஸ்டார் ரிங்கு. அது இன்டெக்ரல் டொமைனாக இருக்குன்னா ஆர் ஆஃப் எக்ஸுமே உங்களுக்கு ஒரு இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன், அது நமக்கு தெரியும். ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அது ஜீரோ டிவிஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்படின்னும் போது அது கம்யூட்டேட்டிவ் ரிங் அஸ் நோ ஜீரோ டிவிஷன்றதால எனி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன்றது நமக்கு தெரியும். அது கோஷன்ட் ஆஃப் இது வந்து எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குன்றது ZP. ZPக்கு ஐசோமார்பிக்னா இட் இஸ் ஐசோமார்பிக் டு ZP. G mod P வந்து ஐசோமார்பிக் டு ZP. ஸோ ZPன்றது ஒரு ஃபைனைட் ஃபீல்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இப்படி தாங்க உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே தரவாக ரெடி பண்ணியிருப்பேன்.
ஸோ இமிடியேட்டா இந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நெறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து நான் வீடியோ குடுத்துட்டே இருப்பேன். வீடியோ போயிட்டே இருக்கும். நீங்க டெய்லி நோட் போட்டு வீடியோவுக்கு பஞ்சம் இருக்காது. அவ்ளோ கொஸ்டின் கலெக்ஷன்ஸ். என்டையர் சிலபஸ வந்து நீங்க வெறும் கொஸ்டினா பார்த்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்களுக்கு டப்பு டப்புன்னு மைண்ட்ல நிக்கும். அகைன் அகைன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு டைம் பார்த்தா மட்டும் போகாது. எவ்ளோ டைம்ஸ் நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றீங்களோ, இதெல்லாம் ரேங்க் நலிட்டி தியரம் பேஸ் பண்ணுது. டைமென்ஷன் ஆஃப் V ஈக்குவல் ரேங்க் ஆஃப் T பிளஸ் நலிட்டி ஆஃப் T அத பேஸ் பண்ணுது. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்னவா இருக்குன்றது, ரேங்க் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸா இருக்குன்றத அது மென்ஷன் பண்ணுது. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் Z12ன்றது ஐலட்ரேஷன் ஃபங்ஷன். எதுக்கு நம்பர் தியரி படிக்கணும்னு தெரியுதுங்களா? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் நம்பர் தியரிய முதல்ல குடுத்துட்டேன். அடுத்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு கேட்டாலும் நீங்க ஐலட்ரேஷன் ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுமாரி நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தீங்க. அதையும் நீங்க பார்த்துக்கங்க. நம்பர் ஆஃப் நீல்பொட்டன்ட் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கணும். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் நீல்பொட்டன்ட் எலமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 12 எவ்வளோன்றத நீங்க ஃபைண்ட் பண்ணா போதும். அப்ப டிவைசஸ் ஆஃப் 12 வந்து ஆல்ரெடி நமக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அத நீங்க அப்ளை பண்ணா போதும். நம்பர் ஆஃப் நீல்பொட்டன்ட் எலிமெண்ட் சேம் நம்பர் ஆஃப் டிவைசஸ் பார்க்க போறீங்க. நம்பர் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம். ஸோ அப்பனா நீங்க இதுல பொறுத்தளவுக்கு என்னன்னா, நீங்க ரிங் ஹோமோமார்பிசம்ன்றது இமேஜ் ஆஃப் 1ன்றத எங்க இதுல பார்ப்பீங்க? Z8ல பார்ப்பீங்க. அப்ப இமேஜ் ஆஃப் 1 Z8ல பார்க்குறீங்க அப்படின்னா, வாட் ஆர் த பாசிபிலிட்டீஸ்ன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் OK போடும்போது மாடுலோ ரிமைண்டர் 0 வரணும். அப்போ 0, 2, 4, 6 அப்போ 4 ரிங் ஹோமோமார்பிசம் இருக்கு அப்படின்றதையும் நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது போல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேற மாரி ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ இமிடியேட்டா இந்த கொஸ்டின்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தரமா இருக்கும். 2வது அந்த 6000 ப்ராப்ளம் MCQs வந்து நீங்க சாதாரணமா நெனச்சிடாதீங்க. எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. 6000 ப்ராப்ளம் MCQஸ்ன்றது அவ்ளோ ஸ்டாண்டர்டா எடுத்து கொஸ்டின்ஸ இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். எதெல்லாம் அவங்க வந்து இது பார்த்தோனே ஆன்சர் பண்ற மாரி நம்ம கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நான் அந்த கொஸ்டின் புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டா அந்த புத்தகத்த வாங்கி படிங்க. அந்த 5 புக்லெட் காம்போ பிரைஸோட இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 4 மாசம் நமக்கு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு சப்ஜெக்ட்ல ரெடி ஆவீங்கன்னு பாருங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நீங்களே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நீங்க அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ரெடி பண்ணிடுவேன். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.